வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி மோதகம். வாங்க எப்படி செய்யலாம், என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். மோதகம் செய்ய தேவையான பொருட்கள், நான் இன்னைக்கு மாவு பச்சரிசி நல்லா ஒரு 2 உலக்கு போல் எடுத்து 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு இப்போ ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம மேற்கொண்டு ட்ரை பண்ண போகிறோம், வாட்டரில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா பூர்ணம் ரெடி பண்ண போகிறோம், உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டஃப். அதுக்கு வேர்க்கடலை 100 கிராம் எடுத்திருக்கேன், எள்ளு 50 கிராம் எடுத்திருக்கேன், ஏலக்காய் 4லேருந்து 5 நம்பர் எடுத்திருக்கேன், துருவிய தேங்காய் 1/4 கப் எடுத்திருக்கேன், வெல்லம் கிட்டத்தட்ட நான் 350 கிராம் எடுத்திருக்கேன், உப்பு 1 பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம், தண்ணீர் தேவைக்கேற்ப. வாங்க நம்ம இப்போ ப்ராசஸ்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம சோக் பண்ண ரைஸை நம்ம நல்லா காட்டார வைக்க போகிறோம். அதுக்கு நல்ல ஒரு காட்டன் டவல் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரைஸை ஊற்றலாம், நல்லா காட்டாரட்டும் நம்மளுக்கு. ஸோ ரைஸ் நம்மளுக்கு ஃபேன் கீழே வச்சுடுங்க, நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா நம்ம மாவாக்கிடலாம். ஸோ பாருங்கள், நம்ம அரிசியை காய வச்சுருந்தோம். பாருங்கள், லைட்டான ஈரப்பதம் இருக்குது. இந்த பதம் கரெக்டான பதம். இந்த பதத்தில் நம்ம மிக்சர் ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம மாவை அரைச்சிடலாம். ஸோ பாருங்கள், நம்ம மாவை அரைச்சிட்டோம். இப்போ இதை நம்ம ஸ்டீமரில் போட்டு நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள், ஸ்டீமர் எடுத்திருக்கேன் நான். இது போல் ஸ்டீமரில் நம்ம தண்ணி ஊற்றி ஃபில் பண்ணி வச்சுருக்கோம். அது மேலே ஒரு காட்டன் டவல் போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம கிரைண்ட் பண்ண ரைஸ் ஃப்ளார் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம், ஸ்டீம் பண்ணி. ஸோ மாவு ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு இது 20 மினிட்ஸ் போல் நம்மளுக்கு ஸ்டீம் ஆகணும். ஸோ 20 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். மாவு ஸ்டீம் ஆகிற இந்த டைமில் மீன் வயல் நம்ம இங்கே பாருங்கள், நம்ம பூர்ணத்துக்கு தேவையான ஐட்டமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஒரு பேன் எடுத்துருக்கேன். இதில் நம்ம வேர்க்கடலையை சேர்த்து நல்லா வறுத்தி எடுத்துடலாம். நம்ம ஸோ பாருங்கள், நம்மளுக்கு வேர்க்கடலை நல்லா வறுப்பத்திருச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தோல் நீக்கிடலாம். இப்போ நம்ம எள்ளு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம், வறுத்து எடுத்துடலாம் எள்ளை நம்ம. ஸோ பாருங்கள், எள்ளு நல்லா வெடித்து வந்துடுச்சு. இப்போ நம்ம எள்ளு எடுத்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள், 1 டீஸ்பூன் போல் நெய் விற்றுருக்கேன். இதில் நம்ம எடுத்த 1/4 கப் தேங்காய், துருவிய தேங்காயை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் லைட்டாக. ஸோ பாருங்கள், நம்மளுக்கு தேங்காய் வறுப்பத்திடுச்சு. தேங்காவை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், ஃப்ரை பண்ண எள்ளு வேர்க்கல்லேருந்து தோல் நீக்கிட்டோம். இப்போ இதை எடுத்து நம்ம ஒரு மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம், கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நான் கோர்ஸ் பவுடராக அரைச்சிட்டேன். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நான் வெல்லத்தை சேர்த்து பூர்ணத்தை அரைச்சிட்டேன். நல்லா நம்மளுக்கு இது போல் பூர்ணம் இருக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம கீ ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்த கோகனட் துருவிய தேங்காயை நம்ம ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம் நம்ம. ஸோ நம்மளுக்கு பூரணம் தயார். ஸோ மாவு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம உள்ளே வச்சு ஸ்டஃப் பண்ணி நம்ம கொழுக்கட்டை செஞ்சிடலாம். 20 மினிட்ஸ் போல் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்மளுக்கு மாவு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாவை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், மாவு நம்ம நல்லா ஆவரி கட்டி எடுத்துட்டோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக 1 பிஞ்ச் போல் நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கொஞ்சம் கை பொறுக்கிற சூடில் இருக்கிற தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மாவை பிணைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், மாவு நான் கொஞ்சம் இலகலாக மாவு பிணைஞ்சு எடுத்திருக்கேன். அதே போல் மோதகத்துக்கான அச்சு எடுத்திருக்கேன். நம்ம நான் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஷேப் பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு நான் அச்சில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த அச்சில் நெய் தடவிட்டு நம்ம மாவை வச்சு நம்ம ஷேப் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. ஸோ பாருங்கள், அச்சில் நம்ம மாவு ஃபில் பண்ணி வச்சு மோல்டில். இப்போ நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃப் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டஃப் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம டைட்டாக மோல்ட் பண்ணிடலாம். ஷேப்பை ஜென்டிலாக டைட்டாக நம்ம மோல்ட் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழித்து நம்ம இதை ஓப்பன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ஒரு 2 செகண்ட்ஸ் இது போல் டைட் பண்ணிவிட்டு நம்ம அழகாக நம்ம ஜென்டலாக ஓப்பன் பண்ணிடலாம். நம்மளுக்கு ஷேப் வந்துடுது. இதை எடுத்துகிட்டு நம்ம வச்சிடலாம். இப்போ நம்ம வேறு ஒரு ஷேப் பார்க்கலாம். ஸோ பாருங்கள், நம்ம இப்போ இன்னொரு ஷேப் பண்ண போகிறோம். ஸோ நல்லா ரவுண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். நம்ம
ஸோ ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டஃப் வைக்கலாம். கொஞ்சமாக நம்ம ஸ்டஃப் வச்சுட்டு நம்ம சோமாஸுக்கு ஷேப் பண்ணுறது போல் நம்ம கொஞ்சம் வந்து ஷேப் பண்ணிடலாம். நல்லா எட்ஜஸ்லாம் வந்து நல்லா டைட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டஃப் வந்து நம்மளுக்கு வெளியே வராமல் இருக்கும் மறுபடியும் ரீஸ்டீம் பண்ணும்போது. ஸோ பாருங்கள் இப்போ நம்ம ஷேப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணலாம். ஸோ பாருங்கள் இப்போ வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் பார்க்கலாம். ஆல்ரெடி ரவுண்ட் பண்ணிட்டோம். கொஞ்சமாக நம்ம ஃப்ளாட்டன் அதாவது கர்வ் ஃப்ளாட்டன் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இது போல் நம்ம வந்து ஒரு கர்வ் ஃப்ளாட் பண்ணிட்டதுக்கப்புறமா நம்ம உள்ளே வந்து நம்ம ஸ்டஃப் வச்சுட்டு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பாருங்கள் எல்லாமே ஒரு க்ளோஸியராக நம்ம வந்து மோமோ ஷேப் பண்ணுற மாதிரி ஒரு க்ளோஸாக நம்ம கொஞ்சிட்டு வந்துடலாம். க்ளோஸாக கொஞ்சிட்டு வந்துட்டு நம்ம பாருங்கள் அப்படியே ரோல் பண்ணால் நம்மளுக்கு அழகான பர்ஃபெக்டான சர்க்கிள் ஷேப் நம்மளுக்கு வச்சுரும், ரவுண்ட் ஷேப். ஸோ பாருங்கள் நம்மளுக்கு பர்ஃபெக்டான ரவுண்ட் ஷேப் வந்துடுச்சு. இப்போ நான் சொன்ன இந்த 3 ஷேப்புமே நம்ம ரிப்பீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் நான் ஆஸ் யூஷுவல் ஸ்டீமர் வச்சுருக்கேன். அதில் வந்து ஒரு காட்டன் டவல் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா நம்மளுக்கு கொதிக்குது தண்ணி. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்திருக்க நம்மளுடைய மோதகத்தை நம்ம வச்சிடலாம். ஸோ இது பாருங்கள் நான் ஸ்டீமருக்கு நம்ம மோல்ட் பண்ண எல்லா மாவுமே நான் வச்சுட்டேன் கொடுக்கத்த மோதகம். இது வந்து நம்மளுக்கு ஒரு 15 மினிட்ஸ் போல் நல்லா நம்மளுக்கு வேகணும். 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்கள் நம்ம வந்து மோதகத்தை வந்து ஸ்டீம் பண்ணி நம்மளுக்கு ஒரு 20 மினிட்ஸ் போல் ஆகுது. ஸோ மோதகம் எல்லாம் நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சுவையான மோதகம் உங்களுக்காக வேண்டி நான் எனக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மோதகத்தை உங்கள் வீட்டில் செஞ்சு விநாயகர் அருளில் நீங்கள் பெறணுன்ட்டு நான் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிவிச்சிடுங்க. நன்றி, வணக்கம்.